வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, யாழ்ப்பாணத்திலிருந்து. முன்னாள் மருத்துவ நிர்வாகி, தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர். இப்போது ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்றை முக்கியமாக வெளியிட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், அரசியலுக்காக ஆசைப்பட்டு அரசியலுக்கு வந்தவன் அல்ல நான். ஆனால் அரசியலை அரசியலாக செய்ய வேண்டுமென்றால் அங்கே அரசியலும் எனக்கு செய்ய தெரியும். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருப்பீங்க, என்னென்றால் சொல்ல வரணும் உங்களுக்கு. சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஆரம்பித்த எனது போராட்டம் அரசியலுக்காண்டி அல்ல. உண்மையாகவே அந்த ஆதார வைத்தியசாலைக்கு நான் வந்ததுக்குரிய காரணங்களை வேறொரு வீடியோவில் வெளியிடுகிறேன். அங்கே ஆரம்பித்த போராட்டம் அப்போது என்னுடைய வேலைகள் கேள்விக்குறியாக்கி என்னோட சேலஞ்ச், அதாவது என்னை ஒரு போட்டிக்கு அல்லது சேலஞ்சுக்கு இந்த சிஸ்டம் உட்படுத்தினதால நான் யோசிச்சேன்னா, ஓகே லெட்ஸ் கோ ஃபார் அ ஃபைட்ன்னு தான் நான் திங்க் பண்ணேன். ஸோ ஓகே, நீங்கள் என்னோட சேலஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வேலை வேணுமென்று எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய மேபி உயிர் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம்ன்ற நிலைமைக்கு டிசிசி மீட்டிங்கில் என்னை தட்டி தூக்குவேன் என்று சொல்கிறவரோடு சண்டை பிடிக்கும் அளவுக்கு யாரையோ நம்பினோ பழைய டிசிசி மீட்டிங். ஓகே, கணக்கு விஷயம் கதைக்கிறது ஆறுதலாக ஒவ்வொரு வீடியோவில் கதைக்கிறேன் அது சம்பந்தமாக. ஸோ இப்போது உள்ள பிரச்சனை நான் நன்மையில் பார்த்தேன். ராஜு வியூ நினைக்கிறேன், யாரோ ஒரு தம்பி ஒருவர், என்னுடைய பஃப்ராஜ் யூடியூப் குழாமில் இருப்பவர், எங்களுடைய மதிப்புக்குரிய சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களையும் சந்தித்த ஒரு உரையாடல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அது தவிர நான் பார்த்தேன் என்னென்றால், தம்பி உமாகரன் சட்டத்தரணி, தம்பி உமாகரன் ராசையா, இவர்கள் 2 பேருமே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே, ஒருவர் என்னுடைய சீனியர், ஒருவர் என்னுடைய ஜூனியர். இவர்களுடைய பதிவொன்றில் நேரடியாக அல்லாமல் ஒருவன் கேள்வி கேட்கிறான் என்றால் அதற்கு பதில் சொல்லுவதை விடுத்து அவனை பைத்தியவன்பன் சொல்வது முட்டாள்தனம் என்று சொல்லி ஒரு சார்பான பதிவொன்றை தம்பி உமாகரன் ராசையா என்னோட பல தடவைகள் தொலைபேசி எடுத்து கதைத்தவர். முதலும் எங்களுக்குள்ள நேரடி அறிமுகம், நேரடியாக நான் ஒரு நாளும் அவர்களை சந்திக்காத போதிலும் அவர்களுக்கிடையான தொலைபேசி உரையாடல்கள், ஒரு சில மணி அண்ணாவோட நான் மிஸ்டர் மணிவண்ணனோட தொலைபேசி உரையாடல்கள் செய்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அவரை கடைசியாக சந்தித்தது 2005ஆம் ஆண்டு நான் பாடசாலையை விட்டு வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்தில். அது தவிர்ந்த வேறு ஒரு நாட்களுமே சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களை யானால் சந்தித்ததில்லை. அந்த நொமினேஷன் செய்கின்ற நாளன்று அவரை நேரில் கண்டு சிரித்திருக்கிறேன், கதைக்கவில்லை. அதன் பின்பு நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்திலே அவரை எழும்பி கதறி விட்டிருக்கிறேன். அது தவிர வேறு எந்த உரையாடல்களும் மிஸ்டர் மணிவண்ணன் சட்டத்தரணி அவர்களோடையோ அல்லது உமாகரன் ராசையோடையோ அல்லது அவர்களுடைய காட்சி, உதாரணமாக சிவி விக்னேஸ்வரனை யாரென்று எனக்கு தெரியாது, இன்று வரை நேரில் பார்க்கவில்லை. அதுவும் ஒரு சந்தோஷமான விடயம். அவ்வாறு எங்களுடைய அரசியலில் இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்ற போது மணிவண்ணன் அவருடைய முழு வீடியோவையும் என்னால் பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு சில பகுதி வீடியோக்களை பார்க்க நேர்ந்தது. அது தவிர லண்டனில் இருந்து ஒரு என் சார்பாக நியாயமான கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு வயது முதிர்ந்த ஒரு அனுபவசாலி ஒருவர் அண்ணா அவர்களுடைய வீடியோக்களை நான் பார்த்தேன். நான் லண்டன் நவாவ் அவர்களுடைய வீடியோவெல்லாம் பார்ப்பதில்லை. ஒரு சிஸ்டமுக்கு எதிராக ஃபைட் பண்ணின எனக்கு ஒரு யூடியூபர்ஸுக்கு எதிராக ஃபைட் பண்ணி எந்த யூடியூப் சர்ச்சில் புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு மனத்தியாளங்கள் ஆகாது. ஏனென்றால் நான் போட்ட 1-2 வீடியோக்களோட மட்டுமே அது 6700 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்தது. நேற்றைய நாளில் மட்டும் 11100 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்கிறேன் நினைக்கிறேன், 11.2 தாண்டி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆகவே யூடியூபர்ஸ்களோட சண்டை பிடிப்பதோ அல்லது சட்டத்தரணியோட சண்டை பிடித்து அவர்களை முந்துவது என்பது இந்த குதிரைக்கு பெரிய கஷ்டம் இல்லை. எனக்கு இப்போது கூட என்னுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சரிலே ஒரு 4-5 வாய்ஸ்களை தங்கை கௌசல்யா ஃபோர்வர்ட் பண்ணியிருந்தா. யாருடைய பேர் என்பது தேவையில்லை. பட் அவர்களுடைய குறிக்கோள் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், தம்பி நீ கவனமாக இரு, ஏற்கனவே நீ ஒரு தடவை ஏமாறப்பட்டிருக்கிறாய். அது மயூரன் சம்பந்தமாக ஒரு நீளமான வீடியோ ரெக்கார்டிங்ஸோடு போடுவதாக இருக்கிறேன். ஏனென்றால் துரோகிகள் இனங்காட்டப்பட வேண்டும், தெளிவாக இனங்காட்டப்பட வேண்டும். ஜோகபாலன் சம்பந்தமான தெளிவான வீடியோக்களையும் நான் இடுவதாக இருக்கேன். என் சார்பாக ஏதாவது இருந்தால் விட்டுக்கொள்ளலாம், வழக்கு போகணும் என்றால் வழக்கு போய்க்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஸோ இப்போ அந்த என்னுடைய மணிவண்ணன் மிஸ்டர் மணிவண்ணன் என்பவர் வந்து எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால் இவரோட சட்டத்தரணியாக பிறகுதான் தெரியும். ஆனால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இவனுடைய சீனியர் அவர் ப்ரிஃபெக்டாக இருந்திருக்கிறார். அப்போது மணியன் ஆண்டு கதைத்த நாட்கள் ஞாபகம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் என்னோட 5 வயது கூடினவர். இப்போது அரசியலுக்கு வருவோம். இதற்கு முன்னராக மணிவண்ணன் மிஸ்டர் மணிவண்ணன் மற்றும் உமாகரன் ராசையாவினுடைய கட்சிகள் எனது சார்பாக என்ன நிலைப்பாடில் இருந்தது என்பதை நான் தெளிவாக ஆராய்ந்து மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். உங்களுக்கு தெரியும், மணிவண்ணனுடன் என்னுடைய மிஸ்டர் உமாகரன் ராசையாவுடைய என்னுடைய தொலைபேசி அழைப்பு வந்து நான் எங்களுடைய சட்டத்தரணி செலஸ்டின் அவர்கள், எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர் மதிப்புக்குரிய சட்டத்தரணி செலஸ்டின் அவர்கள் நான் அவரை அணுகுவதற்கு முன்னர் என்னிடம் பல தடவை நான் உங்களுடைய வழக்கை செய்கிறேன் என்று தம்பி அனுப்பியிருந்த மெசேஜில் கூட எனக்கு தெளிவாக வராத பட்சத்தினால் லேட்டாகத்தான் அவனுடன் கதைக்கக்கூடிய சான்ஸ் வந்தது. அப்போது நீங்கள் மெசேஜ் அனுப்பினீங்களா ராசா, கால் பண்ணீங்களா, எனக்கு மெசேஜ் வந்தது, கோல்ஸ் வந்தது. அதனால் நான் தங்களுடன் தொடர்பு கொள்ள லேட் ஆகிட்டது. இப்போது நான் சட்டத்தரணி செலஸ்டின் அவர்களை செலஸ்டின் சம்பந்தமாக இன்னொரு வீடியோ போடுகிறேன். ஒன்றுக்கும் பயந்தவன் இல்லை நான், எல்லாம் ரெக்கார்டிங் இருக்குது என்று கதைத்திருக்கிறேன் உமாகரன் ராசையா அவர்களோடு. அதன் பின்னரான காலகட்டத்திலே தேர்தல் காலங்களில் வருகின்ற போட்டிகளின் போது எங்களுடைய மணிவண்ணன் லோயர் வந்து என் சம்பந்தமாக சொல்லியிருந்தது, வடிவேலும் கோவை சரளாவும் பாராளுமன்றத்துக்கு போவதற்கு தகுதியற்றவர்கள் என்று என்னையும் தங்கை சட்டத்திரணி கௌசல்யா ஒரு லோயராக இருந்தும் கோவை சரளா என்று விழித்து தெளிவான வீடியோ என்னிடம் இருக்கிறது. பழசை பற்றி கதைப்பதற்கோ கோவப்படுவதற்கோ எனக்கு இந்த தேவையும் இல்லை. எனக்கு நான் அவர்கள் சம்பந்தமாக போட்டிருக்கின்ற பதிவுகளை தேடி பாருங்கள். மிக தெளிவாக மணி அண்ணா அவருடைய எனக்கு எந்த கோபமும் இல்லை. அவர் கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் போது இப்போவும் இந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மணி அண்ணா அடிக்கிற 6 வந்து அந்த பெரிய ஆலமரத்தையும் தாண்டி சபாண்ட வீட்டடியில் போய் சில வேளைகளில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, குமாரசாமி ஹோலில் போய் விழுகின்ற அளவுக்கு ஒரு சிறந்த துறை விளையாட்டு வீரன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனை சொல்லியிருக்கிறேன். அது தவிர சில நேரங்களில் நக்கலாக ஏதாவது சொல்லியிருப்பேன் முகப்புத்தகங்களில் இவர்களுடைய அந்த இதுக்கு பதிலாக. அது தவிர என்னுடைய எந்த நேரடி சண்டையும் அவர்களுடன் இருந்ததில்லை. இப்போது மணிவண்ணன் அண்ணாவின் இந்த கூற்றை வந்து நான் ஆழமாக சிந்திக்கிறேன். என்னால் மணிவண்ணன் உமாகரன் ராசையா இவர்கள் 2 பேருடன் சேர்ந்து வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலோ அல்லது வடக்கு மாகாண சபை தேர்தலிலோ அல்லது வருகின்ற காலங்களில் ஒன்றாக அரசியல் செய்ய முடியுமா என்பது ஒரு ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய விடயம். மயூரனுடைய தானா கிருஷ்ணாவினுடைய அதை தவிர இந்த 2 இவர்களுடைய வேலைகளுக்கு பிறகு அரசியல் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறேன். அது கூட உங்களுக்கு நல்ல உதாரணமாக சொல்ல போவதா இருந்தால், என்னை பின்தொடர்ந்து எனது கட்சியில் சேர்க்கின்ற சகல பேரையும் நான் ஒரு படி தள்ளி வைத்திருக்கிறேன். தள்ளி வைத்து விட்டு எனக்கு நம்பிக்கையான 10 பேர் கொண்ட ஒரு மிக முக்கியமான குழாம் ஒன்றை வெளிநாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 6 பேர், உள்ளூரில் வெளிநாட்டிலேருந்து 4 பேர், உள்ளூர்லேருந்து 3 பேர், நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு 10 பேர் கொண்ட ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப்பில் தான் எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய முடிவுகள் எடுக்கப்பட்டு என் சார்பான அட்வைஸுகள் தரப்படுகின்ற நிலைமையில் இருக்குது. அது அவர்கள் தான் எங்களுடைய ஃபினான்ஸ் சம்பந்தமாகவும் எல்லாமே பார்த்து கொள்வதற்காக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கும் தயாராக இருக்கிறோம். அது சம்பந்தமான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது விடயத்துக்கு வருவோம். மணிவண்ணன் அண்ணாவுடன் சேர்ந்து உமாகரன் ராசையா அவர்களுடன் சேர்ந்து என்னால் அரசியல் செய்ய முடியுமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. அது சம்பந்தமாக நான் பரிசீலிக்கிறேன். ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு என்பதுதான் என்னுடைய தற்போதைய அபிப்பிராயம். வாய்ப்புகள் குறைவு என்று சொன்னால் என்னுடைய பொலிசிக்குள் அவர்களுடைய பொலிசி வருமா, ஒன்றாக ஒரு முடிவு எடுக்க முடியுமா என்பது சம்பந்தமாகத்தான் இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும், என்னுடைய கொள்கை ஊழலுக்கு எதிரானது, என்னுடைய கொள்கை சிஸ்டம் கரப்ஷன்ஸுக்கு எதிரானது, என்னுடைய கொள்கை வந்து முக்கியமாக உண்மையாக இருத்தல் வேண்டும், பண மோசடி செய்யக்கூடாது. அந்த மாதிரி என்னுடைய கொள்கை ஒரு சிறு அரசியல் கொள்கையோடு தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். தமிழ் தேசியம், நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகள் என்று சொல்கின்ற அளவிற்கு
பரந்துபட்ட அளவில் என்னுடைய அரசியல் கொள்கைகள் இன்னும் விருத்தி அடையவில்லை. அதுக்கு உரிய காரணம் 15 வருடங்கள் இவர்கள் எங்களுடைய அரசியலை தின்றிருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை பற்றி கதைத்து அதனை தின்றிருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான காரணமே அன்றி அரசியலில் தமிழ் தேசியம் கதைக்க தெரியாத ஒருவன் அர்ச்சுனா அல்ல. வட்டுக்கோட்டையில் நடந்த என்னுடைய ஒரே ஒரு பொதுமக்கள் சந்திப்பு மேடையில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். என் பெண்கள் விரும்பினால் தன் தலையை மடித்து கட்டும் அளவுக்குரிய நிலைமைக்கு மீண்டும் போவார்கள். ஆனால் அதனை சிங்கள தேசம் விரும்பக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதன் அர்த்தம் என்னவெனில், எங்களுக்கு தமிழ் தேசியம் தெரியாதில்லை. என்னுடைய தந்தை தமிழ் தேசியத்துக்காக இழக்கப்பட்டவர். அவர்களுடைய சரத்தில், அப்பாவினுடைய சரத்தில் எப்பவும் நான் நினைக்கிறேன், நான் பிறந்த நாட்களில் இருந்து என் தந்தையை நான் கடைசியாக கண்ட ஏலவல் படிக்கின்ற காலங்கள் கூட அப்பாவின் மடியில் இருந்து தான் நான் கதைகள் கேட்பது வழக்கம். அப்பா, பெரியப்பா, அண்ணாமார் கதைக்கின்ற அப்பாவுடன் சேர்ந்து மற்ற அரசியல் தெரிந்தவர்கள் கதைக்கின்ற போது சகலவற்றையும் கேட்டு சகலவற்றையும் உன்னிப்பாக ஒரு ஆழமாக மனதில் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய தலைவருடைய கொள்கை என்றால் என்ன, எங்களுடைய சுயர் நிர்ணயம் என்றால் என்ன, நாங்கள் இதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது பற்றிய தெளிவான கொள்கை எனக்கு இருக்கிறது. தேர்தல் காலத்துக்காக மட்டும் அரசியல் கதைப்பவன் அல்ல அர்ச்சுனா, அரசியலுக்காக வந்தவனும் அல்ல. உங்களுக்கு இந்த 6 மாதத்திலே வடிவாக விளங்கியிருக்கும். 6ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆரம்பிக்க போராட்டம். இப்போது 12ஆம் மாதம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதி அடுத்த வருடங்களுக்கு போய்கொண்டிருக்குது. இன்று வரை என்னுடைய கொள்கையில் நான் மாறியதும் இல்லை. என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிய போது, டெர்மினேட் பண்ண போது நான் அதை கூட இழப்பதற்காக முடிவெடுத்திருக்கிறேன். வாழ்கிற வாழ்க்கை ஒரு சிறிய காலம், 10 வருடங்களோ 20 வருடங்களோ. அந்த வாழ்க்கையில் அர்ச்சுனா என்று ஒருத்தன் இருந்துவிட்டு போனான் என்று வரலாறு சொல்ல வேண்டும். இவனை மாதிரி ஒரு அரசியல்வாதியால் ஒரு தமிழ் இனத்தினுடைய எதிர்காலமே போயிருக்கிறது என்ற ஒரு பழியுடன் கண்ணை மூடுவதற்கு தயாராக இல்லை. அதுதான் உண்மை. இப்போது அவ்வாறான கொள்கையில் நான் இருக்கும்போது எனது கட்சிக்குள் வேற கொள்கை உள்ளவர்களுடன் சேர்ந்து அல்லது அவர்களுடைய கட்சிக்கு நான் போய் சேருவதாக இருந்தால் என்னுடைய சுயம் இழக்கப்பட்டுவிடும். என்னுடைய உண்மைத்தன்மை வழியில் வராது. அவர்களுடைய சுயம் இழக்கப்பட்டு ஒரு சிங்க்ரனைசேஷன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் இந்த பாதையில் பயணிக்கும் போது நாங்கள் இந்த பாதையில் பயணிக்கும் போது பாதை குறைஸ் பண்ணுற நேரங்களில் எப்படி ஜாயின் பண்ணி போகிறோம். அதிகருக்குரிய சாத்தியக்கூறு மிகவும் குறைவாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அது பற்றி நான் தங்கை கௌசல்யாவுடன் மற்றும் என்னுடைய அரசியல் ஆலோசகர்களுடைய முன்னாள் எங்களுடைய போராளிகள் 3 பேரை வைத்திருக்கிறேன் அரசியல் ஆலோசகர்களாக. அவர்களுடன் நான் ஒரு நீண்ட ஆலோசனை ஒன்று செய்வேன். அதற்கு பின்னர் தான் இது சம்பந்தமாக நான் ஒரு சில வேளைகளிலே சேர்ந்து பயணிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் வரலாம். ஆனால் ஓடுகின்ற குதிரையில் சேர்ந்து பந்தயம் கட்டுவது என்பது அரசியலுக்கு புதிதல்ல, அர்ச்சுனாவுக்கு புதிதல்ல. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது என்னை பொறுத்த வரைக்கும் சற்று மன சங்கடமாக இருக்கிறது. நான் தோற்கடிக்கப்பட்ட காலங்களில், தோற்றுவிட்டேன் செத்து விட்டேன் என்று சொன்ன காலங்களில் எவராவது ஒருவர் கை நீட்டியிருந்தால் இன்று அவர் எனது கட்சிக்குரிய தலைவராக இருந்திருப்பார். நான் அவருடைய செயலாளரோ பொருளாளராக இருந்திருப்பேன். தோற்று விட்டான், சென்று விட்டான், இவனுக்கு ஒரு வாக்கும் விழாது என்று சொல்கின்ற நிலைமையில் இருந்த போது கூட திரும்ப 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 என்னை போட்டு தன்னுடைய அரசியலுக்காக பாவித்தார்கள். உங்களுக்கு தெரியும், வலம்புரி கிரீன் கிராஸ் ஹோட்டலிலே நடந்த சம்பவம். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் தன்னுடைய இதை எனக்கு தந்து நான் அதுக்கு கோவப்பட்டு அதில் வாய் துடைச்சி போட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியான நேரங்களில் அந்த சம்பவங்களை நான் நினைக்கும் போது நான் நினைக்கிறேன், நாங்கள் சற்று அவதானமாக அரசியலிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதுதான் என்னுடைய 10 பேர் 11 பேர் கொண்டு என்னுடைய குழுக்களின் அபிப்பிராயம், தங்கை கௌசல்யாவின் அபிப்பிராயம் அதுதான். ஆகவே அதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். 30 வருவோம் தமிழ் கொடிக்கு. தமிழ் கொடி டிவன்யாவை எனக்கு என்னுடைய போராட்டங்கள் ஆரம்பித்த பின்பு 2-3 யூடியூப் வீடியோக்கள் எடுத்ததற்காக நான் அவாவை சந்தித்திருக்கிறேன். அது தவிர அவருடைய யூடியூப் பல வீடியோக்களை அப்பப்போது ஃபேஸ்புக்கில் பார்த்துவிட்டு கடந்து சென்று புஷ் பண்ணியிருக்கேன். அது தவிர தமிழ் கொடியோட ஆனந்த சங்கரியினுடைய கட்சியை வேண்டுவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அது சம்பந்தமாக நான் ஆறுதலாக சொல்கிறேன். அது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை சரிவராதபடியால் உதயசூரியன் கட்சியை வேண்டுவதற்கு ஆனந்த சங்கரி ஐயாவுடன் கதைத்திருந்தேன். அவர் சொன்னார் அது மில்லியன் கணக்காக போகும். என்னிடம் லட்சமே இல்லை, மில்லியன் கணக்காக என்னிடம் இயலாது. ஆதலால் அதுக்குரிய நடவடிக்கைகளை, ஏனென்றால் ஆனந்த சங்கரியினுடைய தங்கையின் மகள் தான் தமிழ் கொடி திவன்யா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவாவை பொறுத்த வரைக்கும் அவா ஒரு யூடியூப் ஒரு பிரசண்டர்,
ஒரு மீடியா ரெப்ரசன்ட், அது தவிர பொது சேவைகளில் ஈடுபட்டிருக்கிறாண்டு அவ எனக்கு சொன்ன வரலாறுகள் உண்டு, சொன்ன ஞாபகங்கள் உண்டு. ஆனால் நாங்கள் ஆழமாக சிந்திப்போம் யாரையும் இனிமேல் கட்சிக்கு விடுவதற்கு. அது யாராக இருந்தாலும் சரி, புதிதாக யாரையும் நான் சேர்ப்பதாக இருந்தாலும் மிக ஆழமாக சிந்திப்பேன். என்னுடன் இருப்பவர்களை ஆழமாக தோண்டி கொண்டிருக்கிறேன். கனவேரை சொல்லாமலே வெளியில் அனுப்பியிருக்கிறேன். கனவேருடைய தொலைபேசி அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை. கட்சிக்குள்ளே கட்சி அல்லது என்னுடன் சேர்ந்து இயங்கியவர்கள் ஒரு சில பேர் எனக்காக என வீடியோ போடுகிறார்கள் என்று இப்போது அவர்கள் மணிக்கூட்டு கோபுரத்திலே வெடி விழுந்தது என்ற வீடியோக்களும், அது தவிர 1-2 பேர் தங்களுடைய பழைய போஸ்டுகளிலே என்னை டேக் பண்ணி, சங்கானை உங்களுக்கு தெரியும் சுன்னாகம் சந்தையிலே நடந்த விடயம் ஒன்று கால் விழுந்து போட்டு காலில் விழுந்து கும்பிட்ட மாதிரி. எனக்கு என்ன கவலை என்றால், நான் வளமையாக ஒருவரை எடை போடும்போது மிக தெளிவாக எடை போடுவேன். அது யாராக இருக்கட்டும், தம்பிராவசாக இருக்கட்டும். நான் சொன்னேன் இல்லை, எனக்கு அவரை முன்னம் பின்னம் தெரியாது, பட் ப்ரெசன்ஸ், அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து அவர் அங்கே இருக்கிறது, அவருடைய குரல் தொனி எனக்கு சரியாகப்படவில்லை, விலத்துவோம் என்று. உலகமே கேட்கவில்லை. இல்லை, உங்களுக்கான வயதானவர், முதிர்ந்தவர், அவரை நீங்கள் இப்படி செய்திருக்கக்கூடாது, உங்களுக்காகத்தான் அவர் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வந்து சிறைக்கு சென்றார் என்று. நோ, ஐ ஹவ் டேக்கன் டிசிஷன். நான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னேன், யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த முடிவு காலம் சென்ற போது கடந்த டிசிசி கூட்டங்கள் அவருடைய முகப்புத்தகத்தில் பார்த்தா தெரியும். என்னுடைய தங்கை கௌசல்யாவை, எனக்கு அவள் என்றால் பிரியம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தங்கை கௌசல்யாவை கேவலமாக எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு வயது முதிர்ந்தவர். இவருக்கு வழக்க போடும் அளவுக்கு அவர் பெரியவர் இல்லை, மன்னித்து விட்டிருக்கிறேன். சில பேர் இருக்கிற காலங்களை யார் இவ்வளவு காலம் இருப்போமோ தெரியாது. இன்னொருவருடைய மனதை புண்படுத்தாமல் என்னால் போவதற்குரிய முழு முயற்சிகளையும் நான் ஈடுபட்டிருக்கிறேன். ஆகவே அதை சம்பந்தமாக கதைக்க விரும்பவில்லை. பட் என்னுடைய அது தவிர கிஷோர், அது தவிர மயூரன் சாவச்சேரியில் அதை விட இன்னொருவர், அவர் எங்களுடைய டக்ளஸ் தேவானந்த ஐயாவினுடைய ஒரு தொண்டர், சாவச்சேரியில் தான். அவருடைய பேரை ஞாபகம் வரையில் பேர் வந்தால் சொல்லுவேன். எல்லாரையுமே எடை போட்டு விட்டு நான் எப்போதுமே ஒதுக்கி வைத்திருக்கிறேன். இப்போது மணிவண்ணன் அண்ணாவாக இருக்கட்டும், மிஸ்டர் மணிவண்ணன் சட்டத்தரணியாக இருக்கட்டும், மிஸ்டர் உமாகரன் ராசையாக இருக்கட்டும், அல்லது வேறு யாராக இருந்தாலும், யார் எந்த தேசியம் கதைக்கிற அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும் ராமநாதன் அர்ச்சுனா பயப்பட போவதில்லை. என்னுடைய மனதில் தெளிவான கொள்கை இருக்கிறது. மாஸ்லோவின் தியரியை போட்டுக்கிறேன் பாருங்கள். அடிப்படை, பாதுகாப்பு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதன் பிறகுதான் தமிழ் தேசியம். முதல் எங்களுடைய மக்களுடைய புடவை இருக்கிற இடம், சாப்பிட்றது, பாடசாலை, கல்வி, சுகாதாரம், அதுதான் என்னுடைய கொள்கை. அதையும் தாண்டி அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய இந்த 5 வருடத்துக்கு தமிழ் தேசியத்தில் நான் கால் வைக்கும்போது அது மிகவும் ஆணித்தரமான ஒரு காலாகவும் உலகமே உற்று நோக்குகின்ற அளவிலும் என்னுடைய பாதங்கள், என்னுடைய நடவடிக்கைகள் தமிழ் தேசியம் சம்பந்தமாக இருக்கும். ஆனால் ஒருபோதுமே நான் தெளிவாக இருக்கிறேன். அடிப்படை வசதிகளை, ஊழல்களை, போட வேண்டிய பாதைகளை, வைத்தியசாலைகளை கட்டியெழுப்பாமல், மக்களுடைய வாழ்வாதாரங்களை பார்க்காமல் உங்களால் தமிழ் தேசியத்தை அடைய முடியாது. ஸோ ஒரு சமூகத்தை, எதிர்காலத்தை நோக்கி நடத்துகின்ற பொறுப்பை பொதுமக்களாகிய நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்கள். அதன் அடிப்படையில் நான் என்னுடைய யூடியூப் தளங்களினூடாக என்னுடைய கருத்துக்களை தெரிவித்து மக்களை என்னுடைய நியாயங்களை கேட்கும் அளவுக்கு புது யூடியூப்பை ஆரம்பித்திருக்கிறேன். இதில் முக்கியமான விடயம், என்னுடைய வீடியோக்கள் இன்று கூட பார்த்தேன். என்னோட யூடியூப்பில் இந்த யூடியூப்பை அப்படியே காப்பி செய்திருக்கிறார்கள். அதை நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். பெரும்பாலும் இமீடியட்டாக ரிமூவ் பண்ணப்படும். நீங்கள் மற்ற பெரிய யூடியூப் வைத்திருப்பவர்கள் என்னுடைய கருத்துக்களையோ அல்லது வடிவாவளை கொள்ளணும் கருத்துக்களையோ என்னுடைய வீடியோக்களோ போடுவதற்கு தடை. ஏனென்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம், இதுவரை காலமும் பொறுத்தது போதும் 23 வழக்குகள் உங்களுடைய யூடியூப்களால், உங்களுடைய கருத்துக்களால். ஆனால் அந்த பெரிய யூடியூபர்ஸ் என்று சொல்லி கொஞ்சம் பேர் இருக்கணும். அவர்களுடைய கருத்தை வெல்வதற்கு எனக்கு மனத்தியாலங்கள் போகாது. பட் அவர்களை விட ஒரு சிறந்த, ஒரு தரமான, மக்களுக்கு தேவையான வீடியோக்களை எனக்கு வெளியிடுவேன் என்ற நம்பிக்கை ஒன்று. இப்போதைக்குரிய கடைசி முடிவு, நாங்கள் தற்சமயம் எமது கட்சியாக, எமது சுயேட்சை குழு பொது கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நானும் தங்கை கௌசல்யாவும் என்னுடைய 10 பேரும் முடிவெடுத்திருக்கிறோம். யாரையும் பரிசீலனை செய்யாமல் உள்வாங்குவதில்லை. ஆகவே மணிவண்ணன் அண்ணா மற்றும் உமாகரன் ராசையா, தமிழ்கொடி போன்றவர்களுடைய செயற்பாடுகளை
நாங்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அது உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும், மாநகர சபை தேர்தலாக இருக்கட்டும், என்னுடைய கோட்பாடுகள் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்து என்னை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு தம்பி என்கிற பாசம் மட்டுமே எனக்கு தேவை, அண்ணா என்கிற பாசம் மட்டுமே தேவை. ரிவன்யா பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய சேம் ஏஜ். ஸோ அப்படியான ஒன்று அடிப்படையில் அவர்கள் உண்மையானவர்களாக பயணிக்கிறது தயாராக இருந்தார்களாக இருந்தால் சில வேளைகளிலே எங்களுடைய குழு தீர்மானிக்கும் போது அது சம்பந்தமாக பரிசீலிப்போம். ஒன்றாக சேர்ந்து கண்டெஸ்டனை இறக்குவதற்கும் ஒன்றாக பயணிப்பதுமே ஒரு கட்சிக்குள் போய் சேர்வதாக இல்லை, ஒன்றாக ஒரு கொள்கையுடன் ஒரு ஆள் பாதுகாத்து கொண்டு தாக்குப்படாமல் போகக்கூடிய பெரும்பாலான முடிவுகளை எடுத்திருக்கிறேன். இப்போது என்பிபி அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் தேசியம் என்று சொல்லி கதைத்து 2 மந்திரவாதிகளை, மன்னிக்க வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். அவர்களுடன் நான் இப்போது கண்டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கேன், போட்டி போட்டு கொண்டிருக்கிறேன். அவர்களால் என்னளவுக்கு செயற்பட முடிந்தால் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் காட்டுபவர்களை, அடுத்த முறை மாநகர சபை தேர்தல்களில், உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர்கள் சொல்பவர்களுக்கு வாக்கு போடுங்கள். இவனால் உங்களுக்கு ஏதாவது நடக்கும் என நீங்கள் நினைத்தால் நீங்கள் எனக்காகவோ அல்லது என்னுடைய தங்கை கௌசல்யாவோ என் சார்பில் நிற்கின்ற நான் தெரிந்தெடுத்தவர்கள் சார்பாக உங்களுடைய வாக்குகளை இடுங்கள். என்னால் எனது கட்சியில் இடப்படுகின்ற ஒவ்வொரு வாக்குகளுக்கும் பதில் சொல்ல முடியும். அதுதான் எனது கடைசி முடிவு. காலம் பதில் சொல்லும். ஒன்றாக இயங்கலாம், இயங்காமல் விடலாம். அதற்குரிய சாத்தியப்பாடுகள் பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, ஆனாலும் சற்று குறைவாகவே இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.